வெல்கம் டு தமிழ் மேத் பாயிண்ட் சேனல். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லீனியர் அல்ஜிப்ராலேருந்து ஒரு கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஸோ லீனியர் அல்ஜிப்ராவில் தான் நம்ம கண்டினியூஸாக வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோஸ் நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதை மறக்காமல் பாருங்கள். ஏன்னா அதோட கண்டினியூஷன் வீடியோஸ் தான் உங்களுக்கான கொஸ்டின்ஸை நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ டிட்டர்மெண்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் அண்ட் ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் இதை வச்சு தான் நமக்கு இன்றைக்கி ஒரு கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கொஷினும் சிஎஸ்ஐஆரில் கேட்டிருக்கக்கூடிய கொஷின்ஸ் தான். ஸோ ஏன் அவ்வளோ சிஎஸ்ஐஆர் கொஷின்ஸை எடுத்து நான் உங்களுக்காக கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னா, ஸோ ஹையர் லெவல் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை எடுத்து நம்ம டிரைவ் பண்ணி கற்றுக்கிட்டோன்னா இதை விட சிம்பிளான கொஸ்டின்ஸ் வரும்போது நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஆன்சர் பண்ணிட்டு போயிட முடியும். ஸோ இனிமேல் வரக்கூடிய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் எல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் மேக்ஸிமம் வரப்போகுது. ஸோ சிம்பிளான கொஸ்டின்ஸை எடுத்து நம்ம டெரைவ் பண்ணி கொடுக்கறது எந்த அளவுக்கு நமக்கு டைம் வேஸ்ட்டுன்னு தெரியும். ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸை நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா பெட்டராக இருக்கும். ஸோ வாங்க கொஸ்டின்குள்ளே போகலாம். லெட் D be a non-zero n cross n real matrix with n greater than or equal to 2. ஓகேங்களா, இதுதான் இந்த பாயிண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். which of the following implications is validன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு எது ஓகே எது நாட் ஓகேன்றதை நம்ம கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, ஸோ டிட்டர்மெண்ட் ஆஃப் அ டி ஈக்குவல் டு 0. டிட்டர்மெண்ட் ஆஃப் அ டி ஈக்குவல் டு 0னா, ஸோ நார்மலாக டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 0னா என்னென்னு சொல்லுவோம், சிங்குலர் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லிடுவோம் இல்லைங்களா. ஸோ ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸஸோட நமக்கு ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோ போட்டிருக்கோம். ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸஸோட ப்ராப்பர்ட்டிஸை பற்றி வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ அதை நீங்கள் ஃபஸ்ட்டு தரவாக பார்த்துட்டோம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய கொஸ்டின் நீங்கள் ஒரு 2 கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னென்ன மாதிரியான கொஸ்டின் இதில் பார்த்தலாம். ஸோ ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸோட ப்ராப்பர்ட்டிஸை யூஸ் பண்ணி தான் இந்த சம்மே ஃபுல்லாக போட போகிறோம். ஓகே, சிம்பிளாக ஆன்சர் கொண்டு வந்துடலாம் பாருங்கள். ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் டி ஈக்குவல் டு 0. சிங்குலர் மேட்ரிக்ஸ் கிடச்சிது 0 அப்படின்னா ரேங்க் ஆஃப் அ டி ஈக்குவல் டு 0. இப்படி வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லவே இல்லை. எதனாலனா நம்ம ஆல்ரெடி ஒரு ப்ராப்பர்ட்டி படிச்சிருக்கோம். ஒரு n கிராஸ் n மேட்ரிக்ஸ்க்கு சிங்குலராக இருந்தால், ஒரு n கிராஸ் n மேட்ரிக்ஸ் சிங்குலராக இருந்துச்சுன்னா அதோட ரேங்க் எப்படி இருக்கும், ரேங்க் ஆஃப் ஏ லெஸ் தென் n தான் இருக்கும். என்னன்றதை விட n தான் மேக்சிமமாக இருக்கும். அல்லது இப்படியும் சொல்லலாம், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு n மைனஸ் 1 இருக்கும். இது சிங்குலர் மேட்ரிக்ஸாக இருந்தால். ஓகேங்களா, அப்போ ஃபஸ்ட்டு கண்டிப்பாக வரப்போகிறது கிடையாது. ஸோ செகண்ட் ஒன் செக் பண்ணுவோம். டிட்டர்மெண்ட் ஆஃப் அ டி ஈக்குவல் டு 1 இம்ப்ளீஸ் ரேங்க் ஆஃப் அ டி நாட் ஈக்குவல் டு 1. ஸோ இதுவும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நாட் ஈக்குவல் டு 0. ஓகேங்களா, ஸோ ரேங்க் ஆஃப் n கிராஸ் n நான் சிங்குலர். இப்போ நான் சிங்குலரோட அந்த பர்டிகுலர் ரேங்கோட இதை எடுத்து பார்த்தோன்னா எப்படி இருக்கும், ரேங்க் சம்டைம்ஸ் n வேல்யூவாக இருக்கலாம். பிகாஸ் டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு 0. ஸோ ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு n வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இப்போ டிட்டர்மெண்ட் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு 1. இது செகண்டுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போது அதை நம்ம எடுத்துக்கலாம். டி இஸ் அ நான் சிங்குலர். ஓகேங்களா, டிங்கிறது நான் சிங்குலராக இருக்குது. இப்போது ரேங்க் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு n. ரேங்க் ஆஃப் டி ஏன்னா இந்த ப்ராப்பர்ட்டி படி நான் சிங்குலராக இருந்தால் ரேங்க் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு என்னன்ற ப்ராப்பர்ட்டி படி என்னன்னு எடுத்துக்கிறோம். ஹியர் n is greater than or equal to 2. 2 இருக்கலாம், 2 விட பெருசாக இருக்கலாம். ஸோ ரேங்க் ஆஃப் டி நாட் ஈக்குவல் டு 1 கிடச்சிருச்சுங்களா, புரியுதுங்களா சொல்கிறது. ஸோ சிங்குலர் எடுக்கிறோம், கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி ஃபர்ஸ்ட் ஒன் செட் ஆகலை, 0 வந்திருக்கு. பட் செட் ஆகலைன்றதுனால அதை விட்டுறோம். அடுத்து எடுத்து செக் பண்ணுறோம், நான் சிங்குலர். டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு 0ன்றதுனால நான் சிங்குலர். ரேங்க் ஆஃப் ஏங்கிறது n இருக்கலாம். ஸோ என்னங்கிறது பர்டிகுலர் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 2. ஸோ திஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு 1. ஸோ இங்கே பின்றது ஆன்சராக கிடச்சிருக்கு. ஸோ ரிமைனிங் எதனால் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் ரேங்க் ஆஃப் மேட்ரிசஸோட ப்ராப்பர்ட்டிஸை பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஓகேங்களா,
ஸோ அடுத்த கொஷின் பாருங்கள். ஸோ எல்லா ஆப்ஷன்ஸுக்குமே நமக்கு ஆன்சர்ஸ் என்னென்ன அப்படின்னு நம்ம கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுருந்துருக்கணும். அப்படின்னா தான் நமக்கு அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ் போகும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ ஆன்சர்ஸையும் நம்ம பார்க்கலாம். லெட் A, B be n cross n real matrices. Which of the following statement is correct? ஸோ இது டைரக்டாகவே n cross n matrices கொடுத்துருக்காங்க. ரேங்க்கு தாங்க, வேற ஒன்றும் இல்லை. R of A plus B, R of A plus B. R of A plus Bன்றது rank of A plus B equal to R of A plus R of B. ஸோ இது டைரக்டாக ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ரேங்க்கு. ஸோ அந்த ப்ரீவியஸ் வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதுக்கான ஆன்சரையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஓகேங்களா? அடுத்தடுத்த வீடியோஸ் பார்க்குறதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.